ருத்ரன் எலக்ட்ரிக்கல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சீலிங் ஃபேன் குயரை காயில் கட்டும்போது அதுக்கு முன்னாடி நம்ம மில்லக்ஸ் வைப்போம் இல்லையா, அந்த மில்லக்ஸை கவனித்து வைக்க வேண்டியிருக்கும். அதாவது இப்போது இந்த மாதிரி மில்லக்ஸை நம்ம போடும்போது சில பேர் காலரை மடிக்காமல் பேப்பரை இந்த மாதிரி ரெண்டு பக்கம் புருவம் மடிக்காமல், அதாவது ஃப்ளைனாக இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற சீட்டை நேராக உள்ளே வச்சிடறாங்க. அது வச்சா என்ன ஆகுதுன்னா, நம்ம காயில் கட்டின பிறகு என்ன ஆகுன்னா கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். கோரை விட்டு இப்படி கீழே காப்பர் கீழே இறங்கும். கீழே இறங்கிச்சுன்னா உங்களுக்கு கோரில் தொட்டுக்கும். அதனால் கோரில் தொடாமல் இருக்கணும்னா அதிகபட்சமாக நீங்கள் காலரை மடித்து போடுங்க. அது ட்ரெயின் ஆகிற வரைக்கும் காலரை மடித்து தான் போடணும். நீங்கள் காலரை மடிக்காமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு காயில் கட்டுறது வேஸ்ட்டாக போயிடும். அது எப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற ஷீட்டை போட்டிங்கன்னா இது என்ன ஆகுன்னா அப்படியே நகரும் பாருங்கள். மேலே எழுதினாலும் கீழே எழுதினாலும் நகரும். நம்ம காயில் கட்டிட்டு பேரிங் மாட்டவோ இல்லை வேறு எதுக்காகவோ தட்டினோம்னா பேப்பர் கீழே இறங்கிடும். கீழே இறங்கிச்சுன்னா இந்த காப்பர் கீழே காப்பரில் கீழே கோரில் தொட்டுக்கும். அதனால் நீங்கள் காலரை மடித்து போடுங்க. காலரை மடித்து போடுறது ரொம்ப நல்லதாக இருக்கும், சேஃபாகவும் இருக்கும். இந்த மாதிரி புருவத்தை ரெண்டு பக்கமும் மடிச்சிருங்க. கோர் சைஸை விட எக்ஸ்ட்ரா வச்சுங்க. 6 mm இந்த பக்கமும் 6 mm அந்த பக்கமும் வச்சு மடிச்சிருங்க. புருவத்தை மடிச்சுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மேலே கீழே நகராது. இது பார்த்திங்கன்னா லாக் ஆகி நிற்கும். ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா லாக் ஆகிடும். அந்த பக்கம் தள்ளலாம் நகராது, இந்த பக்கம் தள்ளலாம் நகராது. இது பாதுகாப்பாகவும் சேஃபாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.